காலை வணக்கம் மக்களே. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரை நல்லா ஸ்பீடாக வசிக்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, கேலக்ஸி S24 அல்ட்ரா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆடு சர்க்கிள் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட்லேருந்து எல்லாம் இதாக செமையாக பண்ணிக்கலாம், பேக்ட்ராப் இதவா. ஸோ வேறு என்ன பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் பேஜில் அப்படின்னா, இன்றைக்கி காங்கிரஸுடைய சம்மந்தப்பட்ட ஆட் வந்திருக்குது. ஸோ சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஃபோட்டோ வச்சு ஒரு ஆட் வந்திருக்குது எப்பவும் போல். ஸோ வேறு என்ன நியூஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன டைம்ஸ் குளோபல் என்னென்னா, புட்டின் ஆஸ்க் voters in Russia and annexed Ukraine to unite அப்படிங்கிறாங்க. ஸோ ரஷ்யா votes from today அப்படிங்கிறாங்க. ஸோ இன்று முதல் அங்கே நடக்குது. ஸோ ஐயிங் ஸ்டாலின்ஸ் ரெக்கார்டு என்னென்னா, புட்டின் ஹேஸ் ஆல்ரெடி சர்வ்ட் as president for longer than any other Russian ruler since Joseph Stalin, beating even Leonid Brezhnev's 18-year tenure. ஸ்டாலின் ரூல் சோவியட் யூனியன் ஃபார் 29 இயர்ஸ். ஸ்டாலின் அவர்கள் 29 வருஷம் நாட்டை ஆண்டிருக்கிறாரு. நம்ம ஸ்டாலின் அவர்கள் கரெக்டாக 2.5 வருஷத்தில் 2 வருஷமே 9 மாதத்தில் அதை நாட்டை ஆண்டு ஸ்டாலின்ற பேர் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத வித்தியாசம். ஸோ டோக்கன் ரேஸ் அந்த மாதிரி இன்றைக்கி நடக்குது. ஸோ இப்போ 112.3 மில்லியன் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3-day vote. This is the first vote that lasts 3 days instead of 1. It is also the first time voters in 29 regions can vote online. ஆன்லைன் ஓட்டுகள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 67.5% டேர்ன் அவுட் இன் 2018 எலெக்ஷன்ஸ். இந்த நம்பர்ஸ் நம்மக்கிட்டே கிடையாது. புட்டினிசம் பாப்புலர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. வெஸ்ட் கேஸ் புட்டின் ஆஸ் a war criminal, a killer and a dictator, but opinion polls at home show that he has approval ratings of 85% இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தாண்டி ஃப்ரீ அண்ட் ஃபேர். Observers has criticized extending the vote over several days and allowing online balloting, saying such tactics further hinder election transparency. எலெக்ஷன் டிரான்ஸ்பரன்சியே இது போயிடும் இல்லையா, ஆன்லைன் ஓட்டிங் அப்படிங்கிறாங்க. நமக்கும் ஆன்லைன் ஓட்டிங் வரதான் போது வெகு விரைவில். ஸோ 4 years after Trump, why is US again taking aim at TikTok அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேஸ்புக், யூடியூப் ரூல் வேர்ல்டு. ஸோ டாப் 10 மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மில்லியன் கணக்கில் அப்படின்னு பார்த்தா ஃபேஸ்புக்கில் மட்டுமே கிட்டத்தட்ட 3049 மில்லியன் யூசர்ஸ். ஸோ ஆக்டிவ் யூசர்ஸ், டாப் 10 மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் சொல்கிறாங்க. அதாவது எத்தனை பேர் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆனால் ஆக்டிவ் யூசர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 2491 ஆக்டிவ், அதாவது மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. வாட்ஸ்அப் 2000 மில்லியன் பேர், இன்ஸ்டாகிராம் 2000 மில்லியன், கிட்டத்தட்ட டிக்டாக் வந்து 1562 மில்லியன், விசேட் அதுக்கடுத்தது 1336 மில்லியன், ஃபேஸ்புக் மெசஞ்சர் 979 மில்லியன், டெலிகிராம் 800 மில்லியன். அண்ட் இது என்ன டூயின்னு ஒரு ஆப் இருக்கா, அது எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அது ஒரு சோஷியல் மீடியா ஆப், அது மட்டும் நான் ஏன் யூஸ் பண்ணாமல் இருக்கேன்னு தெரியல. அது இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துருவோம். 752 மில்லியன், ஸ்னாப்சாட் 750 மில்லியன். ஸோ டிக்டாக் ஹெல்ப் மீ க்ரோ மை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் ஒன் அவுட் ஆஃப் எத்தனையோ மில்லியன் அமெரிக்கன் ஆன் டிக்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக்கை வந்து அமெரிக்காவில் அவங்க வந்து ரொம்ப இது பண்ணாங்க. அமெரிக்கா இஸ் கன்சர்ன்ட் அபவுட் த மிஸ்யூஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் டேட்டா பை சைனீஸ் ஆப். நவ் இட்ஸ் லோவர் ஹவுஸ் ஹஸ் பாஸ் த பில் ஆஸ்கிங் த டாப் சைனீஸ் ஆப் டு ஃபைண்ட் அ நியூ ஓனர் ஆர் குவிட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிக்டாக் ஆப்பை வந்து பேன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஆனாலும் டிக்டாக்கை பேன் பண்ணாதீங்க, இதனால என் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் ஆகிருக்கு, என் செல்ஃபாக நான் வந்து ஒரு விளம்பரம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பல அமெரிக்கன் சொல்கிறாங்க. அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை பேன் பண்ணக்கூடாதுங்கிற பட்சத்தில் இப்போ என்ன பாஸ் பண்ணியிருக்காங்க யூஎஸில் பில்னா, எய்தர் அந்த ஓனரை பார்த்துங்க, இல்லை அவரை குவிட் பண்ண சொல்லுங்கள், அப்போ தான் ஒரே வழி இருக்குது இதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டான ஒரு தகவல் வந்திருக்குது. ஹேஸ் எனி அதர் கண்ட்ரி பேண்டட்னு கேட்டிங்கன்னா, இந்தியா பேன் டிக்டாக் இன் 2020 அலாங் வித் ஸ்கோர்ஸ் ஆஃப் அதர் சைனீஸ் ஆப்ஸ் ஆஃப்டர் சைனீஸ் அண்ட் இந்தியன் ட்ரூப்ஸ் கிளாஷ்ட் அட் கல்வான் இன் லடாக். ஸோ நேபாள் பேண்ட் இட் லாஸ்ட் இயர் ஃபார் கண்டென்ட் தட் டிஸ்டர்ப்ஸ் சோஷியல் ஹார்மோனி.
Across EU and most leading Western countries, it is banned on government phones and official devices. அதாவது இதனால் என்ன பிரச்சனை டிக்டாக்னால அப்படின்னு சொல்லி பார்த்தா, டிக்டாக்னால எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபேஸ்புக்னால எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபோன்னாலே எந்த பிரச்சனையும் இல்லை. அல்டிமேட்டாக நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் தான். நமக்கு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரிலீஜன், ஒவ்வொரு குரூப்பு, ஒவ்வொரு இடத்துக்கு சம்மந்தப்பட்டேன். திடீர்னு வந்து ஒருத்தனுக்கு தோணுதுன்னு இங்கே மசால் பூரி நல்லா இருக்குன்னு போடுறான்னா 10 பேர் அங்கே போய் மசால் பூரி சாப்பிட்றாங்க. இங்கே பருப்பு வடை நல்லா இருக்குன்னு சொன்னால் அங்கே போய் 400 பேர் பருப்பு வடை சாப்பிட்றாங்க. இப்படி வளர்கிற காலகட்டத்தில் வேறு ஏதாவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானா அதையும் ட்ரை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அப்புறம் வந்து மக்களுக்குள்ளே பிரிவினைவாதங்கள்லாம் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயம். இதுக்கெல்லாம் மக்கள் தான் காரணம். அதுக்கு ஒன்றும் பண்ண, அதுக்கு ஆப்பை பேன் பண்ணால் இன்னொரு ஆப் வந்து போகுது. இப்போ இன்றைக்கி ரீல்ஸ் இல்லையா, ரீல்ஸ் வழியாக பண்ண முடியாதா, ஃபேஸ்புக்கில் பண்ண முடியாதா, யூடியூப் ஷார்ட்ஸில் பண்ண முடியாதா, இதெல்லாம் ரொம்ப போங்கு. UK's new extremism definition sparks row. So the decision comes amid mass pro-Palestinian protests in the UK against Gaza war. Islamic and civil liberties groups worry the new definition would be used disproportionately on Muslims அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. So the British government published an official definition of extremism on Thursday and said groups that get the label will be barred from receiving government funding. It's unclear who will be on the list, and critics say branding non-violent groups as extremists could undermine freedom of speech அப்படிங்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு இஸ்லாம் கம்யூனிட்டியை வந்து இது பண்ணுறது ரொம்ப தவறான செயலுங்கிறாங்க. இதைத்தான் நாடு பூரா சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அதை பண்ணுறாங்க. கிம் டெஸ்ட் டிரைவ்ஸ் நியூ டேங்க். ஸோ நம்ம வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், a new type of tank being guided by Kim Jong-un. On Wednesday, Kim praised North Korea's latest tank unit as the world's most powerful. It was unveiled during a military parade in 2020. The drill indicates that it's ready to be deployed. Any time நாங்கள் நார்த் கொரியா வந்து டேங்க் உண்டு பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பயமுறுத்தி மிசைல் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். நேற்று எப்படி நம்ம மோடி 5 மிசைல் எங்கே போய் துல்லியமாக தாக்கக்கூடிய இது தயாரித்தோம், அந்த மாதிரி இவர் வந்து நீ என்னடா பண்ணுறது, நான் டேங்க் வச்சுருக்கேன், அதே மாதிரி டேங்க் லேடன்ட்ட பேசுகிறியா, பின் லேடன் சொல்லிட்டு நம்மால் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எந்த வாருக்கும் போக போகிறது நார்த் கொரியா. கடைசி வரைக்கும் அவங்க வீட்டிலேருந்து வாத்து கோழி ஆடை தான் சுடணும்னு நினைக்கிறேன் டேங்க் லாரி வச்சு. டினையிங் சேம் செக்ஸ் மேரேஜ் அன்கான்ஸ்டியூஷனல் ஜப்பான் ஹெச்சி. அதாவது ஜப்பான் இஸ் த ஒன்லி மெம்பர் ஆஃப் த G7 நேஷன்ஸ் தட் ஸ்டில் எக்ஸ்க்ளூட்ஸ் சேம் செக்ஸ் கப்புள்ஸ் ஃப்ரம் த ரைட் டு மேரி. ஸோ வந்து ஜப்பான் மட்டும்தான் இது ஒரே பிரச்சனை. ஸோ சேம் ஜெண்டரில் மேரி பண்ணுறதுனால எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ஜப்பான் எவ்வளோ பெரிய நாடு நமக்குலாம் தெரியும். ஆனால் அவங்க மட்டும்தான் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஒரே மாதிரி ஆட்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் ஊருக்கு வந்தோம்னா ஜப்பானில் எது பொண்ணு பையனே எங்களுக்கு முதல்ல கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால் நம்ம ஊர்லேருந்து போகிற மக்கள் ஜப்பானில் எது பொண்ணு பையன் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே சேம் செக்ஸ் வந்து அலௌட் இல்லாதனால நீங்கள் ஒரு பையனையே கல்யாணம் பண்ணிக்கலாம். பையனாக இருந்துட்டு பொண்ணு போய் பையன் நினச்சி பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. அங்கே அலௌட் கிடையாது. லாயர், ஆத்தர் அண்ட் இன்டர்நெட் ஸ்டார் ஸ்பெண்ட் 72 years இன் அயன் லங். அடே அப்பா. Paul Alexander, paralyzed by polio, was 6 when he began using an iron lung. He died Monday at the age of 78. இங்கே பாருங்கள், 72 வருஷம் வந்து அயர்ன் லங்ஸ் வச்சு வளர்ந்துருக்கு. அலெக்சாண்டர் வாஸ் ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபியூ பீப்புள் டு யூஸ் த எக்யூப்மெண்ட். அ சிலிண்டர் தட் என்கேஸ்ட் ஹிஸ் பாடி அஸ் த ஏர் ப்ரெஷர் இன் த சேம்பர் ஃபோர்ஸ்ட் ஏர் இன்டு ஹிஸ் லங்ஸ். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்காக போகவும் முடியாது. UK to ban foreign states from owning newspapers. SpaceX Starship journeys into space, lost re-entry, still a big step forward. அடுத்த பேஜில் வந்தால் ஸ்டாலின்ல வராரு, நியூஸ் பேப்பரில் வராரு. ஃப்ரண்ட்டில் பேஜில் போன காசு இல்லாதனால சின்னதாக போட்டாங்க. கண்டிப்பாக அடுத்த பேஜில் பெருசாக வரும். ஆனால் நம்ம மோடி ஐயா வந்து ஃப்ரீ, அவர் தான் ஓனர். அவர் வந்து சின்னதாக இந்த இடத்துல இது பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, எத்தனால் 100 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்போர்ட்டட் இனிஷியேட்டிவ் டு எம்பவர் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு விஷயம் டெய்லி ஏதோ ஒன்று போடுறாங்க. ஸோ பேனல் ஃபார் ஸ்டிமிலேனியஸ் பால்ஸ் இன் 2 stages with cut-off date. 2 amendments needed, one for states to ratify. So former President Kovind gives report to President Murmu.
பழைய பிரசிடென்ட் கோவிட் வந்து முர்முக்கு வந்து கொடுக்குறாங்க என்னெல்லாம் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம். அதில் லோக்கல் பாடி பால்ஸ் டு பி ஹெல்ட் வித்தின் 100 days ஆஃப் எல்எஸ் அண்ட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அமெண்ட்மெண்ட் ஃபார் திஸ் வில் ரிக்வயர் ratification by the last half of the states. How will cut-off date be fixed and varying assembly tenures adjusted? President will go through a notification, bring simultaneous poll into force on the date of first sitting of Lok Sabha. After a general election, this becomes appointed date. Assemblies for which elections are held after this date will have a tenure only till next Lok Sabha elections, which will be simultaneous. What happens if there is a hung house or governing party loses trust vote? Elections will be held for remaining period of the 5-year term. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் இந்த தாயத்துக்குள்ளே நடக்கணும். இது மம்தா இன்ஜூர்ட் இன் ஃபால் அட் ஹோம். மம்தா நெத்திலேருந்து அப்படியே தக்காளி சட்னி வண்டியது நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் நெஜம் ரத்தம். ஸோ மம்தா பானர்ஜி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஸோ அவங்க கீழே ஊந்துட்டனால ஸ்டேட் ரன் எஸ்எஸ்கேஎம் ஹாஸ்பிட்டல் டைரக்டட். ஸோ எந்த ஊர் சிஎம்மாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதில்ல, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. இது கண்டன குத்துக்குரியது. ஸோ வந்து மம்தா வந்து இப்படி அடிபட்டு இங்கேருந்து ரத்தம் ஸ்விங் அப்படின்னு வருது. அப்பவும் அந்த ரத்தத்தோடையும் அவங்க பேசியிருக்காங்க கவுமே அப்படின்னு. என்ன சர்ப்ரைஸ் லாட்ரி கிங் இன் டாப் எலக்ட்ரல் பாண்ட் பையர். பிஜேபி அட் நம்பர் 1 with over 6K crore. டிஃபமேஷன் கேஸ் அகேன்ஸ்ட் இபிஎஸ் அண்ட் அண்ணாமலை. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சிஏஏ வில் நெவர் பி ரிப்பெல்டு ஷா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்த கட்டதான் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிட்டியோட நியூஸ். கோயம்புத்தூர் சிட்டியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோகேஸ் பிளான் டு கம் அப் அட் வெள்ளலூர் அட் 68 crore soon. பயோ மைனிங் பிளான் டு பி செட் அப் டு ப்ராசஸ் லீகலி லெகசி வேஸ்ட். ஸோ இத்தனை வருஷமாக 1200 டன் ஒரு நாளைக்கு வந்து வெள்ளலூரில் வந்து கொட்டை பிடிக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கொட்டி பார்த்திங்கன்னா வெள்ளலூரில் வீடு எதுவும் சேலே ஆக மாட்டேங்குது. என் ஃப்ரெண்டு கூட இப்போ சொன்னான், நான் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னா. 5000 ஸ்கொயர் ஃபீட்லையா? ஏன்டா 900 ஸ்கொயர் ஃபீட்டு 1.5 கோடி 2 கோடிங்கிறானுங்க. இங்கே எப்படி 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டினேன்? எந்த ஊரில்டா கட்டினேன்? ஹைவேஸில் எங்கேயாவது கட்டிட்டியான்னு கேட்டால் வெள்ளலூர் அப்படிங்கிறான். ஏன்னா அங்கே மட்டும்தான் அவ்வளோ சீப்பாக கிடைக்குது. நிறைய பேர் அங்கே குடியிருக்கிறவங்களே வெளியே வர அளவுக்கு அங்கே இருக்கிற குப்பைகள் வந்து வெள்ளலூரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அந்த இடத்துல நம்ம பயோகிளாஸ் பிளான்ட்டை வந்து கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் கழிச்சு இத்தனை வருஷத்தில் கொப்பை கொட்டி இன்றைக்கி தான் ஒரு முடிவுக்கே வந்திருக்கோம், ஒரு வழியாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கட்டி முடிக்கிற வரைக்கும் எதுவுமே இது கிடையாது. திஸ் பயோகேஸ் பிளான்ட் இஸ் லைக்லி டு ஹாவ் அ கெப்பாசிட்டி டு ப்ராசஸ் அப் 200 tons of waste daily. It means 100 tons less garbage would be dumped at Vellore dump yard per day. So Corporation Commissioner Sivaguru Prabhakaran said the construction குழந்தை அழுது. ஏன்டா அழுகிற? வாட தங்கம், என்ன வேணும்? பால் வேணுமா? பால் வேணுமா? பாடணுமா? ஃபால்னா ஃப்ராக் தானே. தவளைக்கறி சாப்பிட்றியா? இன்றைக்கி 39 டிகிரி செல்சியஸ் அடிச்சிட்ருக்கு. ஸோ மினிமமாக 21 டிகிரி இருக்குது. வெரி ஹாட் வித் ஹேசி சன்ஷைன். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து நமக்கு ஆவரேஜ் ஏக்யூஐ. ஸோ பொல்யூஷன் பார்த்திங்கன்னா 195 தொட்டிருக்கு டெல்லி, சென்னை 88, இன்றைக்கி கோயம்புத்தூரில் கம்மியாக 73 தான் பதிவாயிருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி வெஜிடபிள் ப்ரைஸ் பீட்ரூட் 43 ஒரு கிலோ, பெரிய வெங்காயம் விலை ஏறிக்கு 31 ரூபா, பிட்டர் கிரவுண்ட் 36, பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு 35, தக்காளி 31. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரிலாம் இப்போ கதை போயிட்டுருக்குது. ஹியரிங்க்கு நிறைய ஆடு பார்க்குறேன் இப்போலாம். அந்த ஃபிலிப்ஸு அங்கே இங்கேன்னு நிறைய இடத்துல இந்த ஆடு பார்க்குறேன். காது கேட்காத பிரச்சனைகள் அதிகமாகிட்டுருக்குங்கிறத கவனிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டைட் செக்யூரிட்டி ஃபார் பிஎம்ஸ் March 18 ரோட் ஷோ. ஓவர் 1 lakh people expected to participate. Modi would address the public exactly where BJP veteran LK Advani was scheduled to speak on 14th February 1998 when bomb blast exploded in the city. கவனிக்க வேண்டிய விஷயம். Prime Minister Narendra Modi has planned a road show in Coimbatore during his visit to the city on March 18. BJP approached the city police seeking permission for the road show from Eru Company on Metupalayam Road
to Araspuram, stretching for 4 kilometers. The clearance has been given and the city police are planning to deploy. மார்ச் 18 மக்களே, மார்ச் 18 யார் யாரெல்லாம் வந்து கவுண்டம்பாளையம், எருகம்பட்டி, மேட்டுப்பாளையம் ரோட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ எல்லாரும் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். இல்லை ஆஃபீஸ் போனால் வர முடியாத சூழ்நிலை. அந்தளவுக்கு எல்லா பக்கமும் அடைப்படுக்க போகிறாங்க. ஏன்னா இந்தியாவோட அடப்பெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு, எங்கெல்லாம் பிரச்சனையோ. இப்போ நம்மளை அடைச்சி வைக்க போகிறாங்க. ஏன்னா அது வந்து பிஎம் வேறு, ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன்ஸு. ஏன் டேஞ்சர்னு சொன்னாங்க, டேஞ்சர் கிடையாது தான். பட் ஆனால் இவங்க வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இருக்கிறனால, அதே பார்ட்டி அதே மாதிரி ஒரு பதவியில் இருக்கிறதுனால அவங்க டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிறாங்க. அதுலேயும் இவர் வந்து ரோட் ஷோ போகிறார். ரோட் ஷோன்னா என்ன, ஃபேஷன் ஷோ நடந்து வருவாங்களா அந்த மாதிரி மோடி வந்து ட்ரெஸ் அப்லாம் வேறு லெவலில் சுடிதார்லாம் போட்டுட்டு ஷால்லாம் போட்டு அங்கேருந்து நடந்து வருவார். ஸோ அதனால் அந்த சைடு இருக்கிறவங்கள பிளான் பண்ணிக்கோ அக்கார்டிங்லி. We are expecting that more than 1 lakh people will participate in the road show. So 1 லட்சம் பேத்துக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங். Modi would address the public near the head post office in Araspuram at the end of the road show, which is exactly where BJP veteran LK Advani was scheduled to speak on February 14, 1998 when serial bomb blasts exploded in the city. Advani cancelled his meeting barely an hour before the meeting. Later, a car laden with explosives was found close to the meeting venue. BJP has been demanding the state government to build a memorial at the spot for people who lost their lives in the bomb blast. So 19 bomb blastல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கே ஏதோ இது பண்ணி அங்கே ஒரு நினைவிடம் மாதிரி அவங்க பேர்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து என்ன பேச போகிறார் மோடி. ஸோ அங்கே அந்த மோடிக்கு நம்ம சொல்லி வைக்கிறது என்னென்னா, அங்கே பக்கத்துலேயே தான் நம்ம பாபு பானிபூரி கடை இருக்குது, என்னோடய ஃபேவரட் பானிபூரி கடை பையா பானிபூரி கடை இருக்குது, ஆக்ரா சாட் இருக்குது. விருப்பம் இருந்தால் அங்கே சாப்பிடுங்க. இல்லை நம்ம ஆளுங்க கடையே நிறையா இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பானிபூரி. அது போக ஆர்எஸ்புரத்தில் உங்கள் ஆளுங்க ரொம்ப அதிகம். ஸோ எல்லோரும் வந்து எந்த அளவுக்கு அவங்கெல்லாம் எக்ஸைட்டடாக இருப்பாங்க. மொத்தம் எத்தனை சேட்டானுங்க இன்றைக்கி இருக்குதுன்னு அன்றைக்கி தான் எனக்கே தெரிய வரப்போகுது. ஸோ அது ரொம்ப இதாக விஷயமா இருக்குது. ப்ரைவேட் பார் சீல் ஃபார் இல்லீகல் லிக்கர் சேல். என்னென்ன 10 மணிக்கு மேலே கவர்மெண்ட் விற்றா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, ப்ரைவேட் விற்றா சீல் அடிச்சிடறானுங்க. என்னடா நீங்கள் ஆளுங்க. டு நாட் டீச்சர்ஸ் அபவுட் பேட்ரியாட்டிசம் ஸ்டாலின் டு மோடி. எங்கள் கிட்டே வந்து நீங்கள் தேசபக்தியை பற்றி பேசாதீங்க மிஸ்டர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதாவது எங்களுக்கு நீங்கள் சொல்லுவேன்னா ஏட்டு சக்கர சித்தப்பா ஏட்டு எடுத்து நக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் டிஸ்கஸ் சீட் அலோகேஷன் வித் சீனியர்ஸ். நீங்கள் தாங்க சீனியரு. காங்கிரஸ் டு ட்ராப் அ ஃபியூ சிட்டிங் எம்பி ஸ்வாப் சீட்ஸ். அவங்க பாதி பேர் ட்ராப் பண்ணுறாங்களா, பாதி பேர் அவங்களே ஓடி போயிட்டானுங்களே. ட்ரக்ஸ் ஹிடன் அமாங் ராகி கொக்கா பேக்கெட் சீஸ்ட் பை என்சிபி சென்ட் டு டெல்லி பை ட்ரெயின். ட்ரெயின்லேயே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து டெல்லியிலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. டெய்லி ட்ரக்ஸை பற்றின நியூஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. டிஎன்/ஸ்லாஷ் டிஃபமேஷன் கேஸ் ஆன் இபிஎஸ் அண்ணாமலை ஃபார் ட்ரக் ஹால் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ டிஎம்கே வந்து ஃபைல் பண்ணி வைக்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் எப்படி வந்து எங்கள் கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணலாம், நம்மளாம் சேர்ந்து தானே பண்ணுறோம், அதுக்கு தான் பொட்டி கொடுத்தோம்ல, நீ பாட்டுக்கு எதிர்த்தாப்பில் போய் நின்று இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வந்து கேஸ் போட்டுருக்காரு. பள்ளிப்பாளையம் ரெசிடென்ட்ஸ் டிமாண்ட் இமீடியட் கம்ப்ளீஷன் ஆஃப் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுவும் எப்படி கட்டியிருக்காங்கன்னா, ஒரு பிரிட்ஜ் இருக்குது, இன்னொரு பிரிட்ஜ் இருக்குது, நடுவில் கேப்பு. எப்படின்னா ட்ரெயின் மேரியோவில் ஒரு மாதிரி குதிச்சு போகணும், இல்லைன்னா கீழே விழுந்துடும். கீழே விழுந்து அப் லெவல் வேறு பக்கம் மேட்டுப்பாளையத்துலேருந்து விருப்பம் போகணும். அந்த மாதிரி பள்ளிப்பாளையத்தில் கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பாருங்கள். அந்த பிரிட்ஜு வந்து கட்டியிருக்கிறத பாருங்கள், தெரியுதா? இங்கேருந்து அப்படியே போனோம்னா ஒரே ஜம்ப் இங்கே போகணும். அப்படி அங்கே ஜம்ப் பண்ணோன்னா அங்கே டொயின்னு போனோம். அப்படி இல்லை கீழே ஊற்றோன்னா நேராக இந்த வழியாக போனோம்னா மேட்டுப்பாளையத்தை எந்திரிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பள்ளிப்பாளையத்தில் தயவுசெய்து இந்த பிரிட்ஜு வேலையை சீக்கிரம் முடிங்க அப்படிங்கிறது தான் இந்த நம்மளோட தகவலாக இருக்குது. ஸோ இவங்க சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டைம்ஸ் நேஷனில் 27-year-old உஸ்பெகிஸ்தான் உமன் ஃபவுண்ட் மர்டர்ட் இன் பெங்களூரு ஹோட்டல். Hunt on for 3 including 2 missing employees. 4.5-year-old girl raped by health unit peon on Gadchiroli. Protest erupts. Nagpur, a 4.5-year-old tribal girl raped by a peon of primary health unit in உஸ்பெகிஸ்தான் பொண்ணு. போன வாரம் ஸ்பெயின். நம்ம குழந்த ஆர்த்தி குழந்த பாவம் 9 வயசு. இப்போ ஒரு 4 வயசு குழந்த. வெக்கமாக இல்லை. கவர்மெண்ட் வந்து அவங்க மூஞ்சியில் அவங்களே மேலே மல்லாக்கா பார்த்து துப்பணும்.
அப்போ அவங்க மேலேயே விழுந்துரும்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. அப்படி தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஏன்னா கேவலமாக இருக்குது, ரேப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, வாரம் வாரம் ரேப் கதையாக படித்து இது வந்து நியூஸாக படிக்கிறதுக்கே கேவலமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் இப்போது? ஏதோ ஆக்ஷன் எடுக்கணும். சிட்டிசன்ஸ் இன் பெங்களூரு கெட் இன்னோவேட்டிவ் டு டேக்கிள் வாட்டர் க்ரைசிஸ். ஸோ இதெல்லாம் ட்ராமாவாக இல்லை நிஜமாவான்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே அங்கே வந்து தண்ணி தட்டுப்பாடு இருக்குது. எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்கும்போது அங்கெல்லாம் தண்ணி பிரச்சனை இல்லைங்கிறாங்க. பெங்களூரில் எப்படின்னு தெரியல. நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் தண்ணி பிரச்சனையை பற்றி போடுங்க. நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்குறீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். 3 generations ஆஃப் ஃபேமிலி டேக் தீக்ஷா டுகெதர். அது எவனோ குஜராத்தில் என்னமோ பண்ணிட்டு போங்க. காண்ட் யூஸ் சரத் பவார்ஸ் நேம் அண்ட் பிக் இன் எலெக்ஷன் எஸ்சி டு அஜித் பவார். ஸோ நீங்கள் உங்கள் அப்பா பேரெலாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சரத் பவார் ஒரு நிமிஷம். எஸ்சி ஆஸ்ட் அஜித் பவார் டு கன்சிடர் யூஸிங் அதர் தேன் கிளாக் விச் சரத் பவார் சிம்பிள். ஓகே, ஸ்மார்ட் கிளினிக் கோஸ் லைவ். ஸ்மார்ட் கிளினிக் நேரில் பார்க்கும்போதே ஒன்று சரியாக பண்ணல. அப்புறம் வேர்ல்டு ஸ்லீப் டேவா இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி யார் யாரெல்லாம் நல்லா தூங்குவீங்களோ, தூங்குறதே ஒரு பொழப்பாக வச்சுருக்கீங்க, இல்லை எனக்கு ரொம்ப நேரம் தூங்குறது பிடிக்கும், இல்லை எனக்கு தூங்குறது தான் எல்லாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வேர்ல்டு ஸ்லீப் டே. ஹாப்பி வேர்ல்டு ஸ்லீப் டே உங்கள் எல்லாத்துக்கும் தான். நல்லா தூங்குங்க இன்றைக்கி ஒரு நாள். யார் எந்த வேலை செய்கிறீங்களோ உட்கார்ந்த இடத்துல தூங்குங்க. மேக்ஸிமம் நம்ம எல்லோரும் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் இதுக்காக தூங்கி நம்ம இந்த நாளை கொண்டாடுவோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்திக்கிறேன். ஹாப்பி வேர்ல்ட் ஸ்லீப் டே. சிஏ சர்டிஃபிகேட் இன் அஸ்ஸாம். சிஎம் ஹிமந்தா மம்தா சஃபர்ஸ் கன்கஷன் ஆஃப்டர் ஃபால் அட் ஹோம், கெட் 4 stitches அட் ஹாஸ்பிட்டல். 4 ஸ்டிச்சு போட்டிருக்காங்க மம்தா பானர்ஜிக்கு. ஸோ அவங்க வந்து 4 ஸ்டிச்சு போடாதீங்க எனக்கு, நான் அந்த இடத்த ஸ்டிச்சுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், வெறும் பேண்டுன்னு மட்டும் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சும்மா சொன்னேன், அப்படிலாம் சொல்ல. பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸ் கட் பை ₹2 per liter, ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் இன் 2 years. கட் ஃபாலோஸ் ரீசெண்ட் ரிடக்ஷன்ஸ் இன் ப்ரைஸ். பெட்ரோல் டீசல் விலை ₹2 கம்மியாக இருக்குது. 103 ரூபாயிலேருந்து நமக்கு இப்போ வந்து 101 ரூபாய்க்கு கிடைக்க போகுது. மற்ற ஊரில் யார் யாருக்கு இதுவோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச 100 ரூபா அப்படியே 50 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோக்குலாம் நீ பெட்ரோல் விலை ஏற்று, நான் 50 ரூபாய்க்கு தான் போட போகிறேன். எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. நான் ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போய் இத்தனை வருஷத்தில் நாங்கள் 50 ரூபாய்க்கு தான் போடுவோம். எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ் அட் கர்நாடகா விஸ்வேஸ்வரையா யூனிவர்சிட்டி கெட் 15K. MP டைகர் ஃபோர்ஸ் சீக்ஸ் இன்டர்போல் ஃபைல் ஆன் இன்டர்நேஷ்னல் வைல்ட் லைஃப் ஸ்மக்லர். அப்பா வாயெல்லாம் வலிக்குது. ஸோ அந்த க்ரோத் ஆஃப் உத்தரவு எங்கடா காணும்னு பார்த்தேன், வந்துடுச்சு. யோகி ஆதித்யநாத் அந்த இவங்களோட க்ரோத் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க யூபியில் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொன்னேனே, அவங்க பண்ண க்ரோத்தில் தான் அத்தனை பேர் அச்சின்னு இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன வெரைட்டி, கோயம்புத்தூர் டைம்ஸ், இன்டெலிஜென்ட், ஆர்டிசனல் த்ரெட்ஸ் என்ன. ஓகே, நெக்ஸ்ட்டு ருத்ராட்ச் எக்ஸ்போ. எது ருத்ராட்சத்துக்கு எக்ஸ்போவா? எப்பட்றா அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். கோயம்புத்தூர் டைம்ஸ், குட் பேட் அக்லி, ஏகேஸ் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஃபிலிம் டைட்டில் இன் 22 years. ஸோ வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக். நேற்றில் நீங்கள் தேசிய பிரசாத் இப்போ கூட வந்து ஓகே ஏதோ போட்டுட்ருக்கிற கொச்சினி மற்ற பெட்டி அவர் போட்டதா இல்லைன்னு நினைக்கிறேன். வந்துட்டா வா மாமா, அதுதான் அவர் போட்டது. நித்யா வில் பிளே சூப் கேர்ள் இன் திஸ் ஃபேண்டசி ராம்காம். வினய், அப்புறம் யாராவன் ஏதோ பேர் பாபர் பிரதி என்னமோ பேர். சரி, என்ன ராம்காமோ என்ன பண்ணுறானுங்களோ ஒன்றும் புரியல. ஆனால் குட் பிளட் அக்லிங்கிற டைட்டில் வச்சதில் சரி, கடைசியாக ஒரு பக்கமாக இங்கிலீஷில் டைட்டில் வைக்கிறீங்க, அதையாவது உருப்படியாக வைக்கலாம்ல. கண்டாவையாக இருக்குது டைட்டில், எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா. தலை பண்ணுறது ஆதிக் ரவிச்சந்திரனுக்கெல்லாம் படம் கொடுக்குறாப்புல. 22 வயசு கழிச்சு நீ இப்போ டைட்டில் வைக்கிறதுக்கு முதலே அதை வச்சு தொலை வேண்டியதான். டைம்ஸ் பிஸ்னஸில் என்ன இருக்குது, RIL to buy US அப்புறமா ஸ்டேக் இன். மனைவி வந்து சாப்பிட்லையான்னு கேட்குறாங்க. ஒளிஞ்சிருந்து மரியாதை என்ன புள்ள, நம்ம முன்னெல்லாம் பீடி பிடிக்க மாட்டான், சாப்பிட வரதா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வான்கோழி பிரியாணி சமைச்சிருக்காங்க என் மனைவி. ஸோ வான்கோழின்னு ஒன்று பயந்துடாதீங்க, அப்படியே நாங்கள் பேர் வச்சுக்கிறது. முட்டைக்கோஸுக்கு வான்கோழின்னு வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலுக்கு இது, கத்திரிக்காய்னா மெயின், அப்படி வச்சுக்க வேண்டியதான். எங்கள் வீட்டில் எல்லாம் பியூர் வெஜிடேரியன். கடுப்பு. 5 more semiconductor fabs in 5 years, says Vaishnav. US to Qualcomm in talks with Adani over 5G chips. Papa don't preach.
especially if you are rich. Why children of wealthy biz families following their passion and not family traditional in such good thing. ஸோ பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்களாம் ஏன் அவங்களோட அப்பா கம்பெனியை பார்க்காம அவங்க புதுசாக பேஷனை நோக்கி போகிறாங்க அப்படின்றது தான். ஏன்னா கையில் தான் பணம் இருக்க, வீட்டையும் பார்த்துக்க தேவையில்ல, எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. நான் போய் ராக்கெட் விட்றேன், இல்லைனா நான் கிட்டார் வாசிக்கிறேன், இல்லைனா பாட்டு பாடுறேன், மலை கோயில் வாசலில் அப்படின்னு போயிடுறாங்க. ஸோ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க பேஷனை பார்த்து போகலாம். பட் பணம் இருக்கிறனால அவங்களுக்கு ஏர்லியாகவே ட்ரை பண்ண முடியுது, சான்ஸ்லாம் கிடைக்குது. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வரவங்களுக்குலாம் அது என்றைக்காவது கேப் கிடைக்கும் போது தான் நம்ம உள்ளே போடுவோம். அப்போன்னு பார்த்து ஒரு ஆல்ரெடி மலை கோயில் வாசலில் பாடிட்டு இருப்பார். இவர் அந்த சென்சேஷன் தான். நீங்கள் வாங்க என்கிட்ட அஸ்டண்டாக சேருங்க மகன், நம்ம கொஞ்சம் நாளைக்கு அவன்கிட்ட அஸ்டண்டாக சேருவோம். எப்படி வாழ்க்கை போகுது. அதனால் பணக்கார வீட்டு பசங்க தாராளமாக அப்படி போகலாம். அந்த பணத்து இருக்கிற அப்பா எங்களை மாதிரி ஆட்களை அடாப்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை நாங்கள் பார்த்துக்க தயாராக இருக்கோங்கிற கருத்தை நான் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எந்த ஒரு பணக்காரங்க 100 கோடி ரூபா சொத்து இருக்குது, பயப்படாதீங்க, என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ போஸ்ட் பேண்டமிக் இட் இஸ் டிஃபிகல்ட் டு மேக் அ உமன் லெட் ஃபிலிம் சேஸ் ஏக்தா கபூர். AI இமேஜின்ஸ் தேசி அட்வென்ச்சர்ஸ். ஸோ வந்து எட் ஷீரன் வந்து மும்பை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா மும்பை வந்தோன்னா யார் மும்பை வந்தாலும் சரி இந்த மாதிரி பானிபூரி சாப்பிட்டு எதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க போல இருக்குது. பயப்படாத, கேமரா முன்னாடி வர்றதுக்கு ஒய்ஃப் கூச்சப்படுறாங்க. எஸ், நான் சாப்பிட்றதுக்கு ரெடியாக வரேன், முடிய போகுது, ஸ்போர்ட்ஸ் காலம் மட்டும்தான் பாக்கி. ஸோ நான் பிறந்ததுலேருந்து என்னை எல்லோரும் பைத்தியமாக பார்க்குறதுனால நான் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம படிக்கிறோம் இல்லையா, பேப்பர் படிக்கிறோம், இதெல்லாம் ஒரு பொழப்பா, இதெல்லாம் ஒரு தேவையா, இல்லைனா எதுக்கு நீ படத்துக்கு போகிற, அதெல்லாம் தேவையா, எதுக்கு இப்படி உட்காந்து இத்தனை நேரம் பாட்டு கேட்குற, எதுக்கு இத்தனை நேரம் திங்க் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே என்னை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். நான் ஒரு வேற்று கிரக மனிதன், நான் ஒரு ஏலியன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டைம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னா, நியூ பிளட் அண்ட் க்ளோரி மும்பை ரெயின் சுப்ரீம் ஆஸ் 42nd ராஞ்சி டைட்டில் இன் சிமெண்டட் வாங்கட்டே ஃபோர்ட்ரஸ். எப்படி நம்ம ஊரில் அரசியலுங்கிறோம், சரி மற்ற ஊர்லேயும் அதே அரசியல் தானா, எல்லா ஊர்லேயும் இதே பிரச்சனை தானா, ஏன் மும்பை தவிர வேறு எந்த ஊருமே வந்து ராஞ்சி ட்ராஃபி அடிக்கவே முடியறதில்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மோஸ்ட் ராஞ்சி டைட்டில் 42 தடவை மும்பை அடிச்சிருக்கு, டெல்லி 8 தடவை, கர்நாடகா 7 தடவை, MP இருக்குல்ல 5 தடவை அடிச்சிருக்கு, பரோடா 5 தடவை அடிச்சிருக்கு, தமிழ்நாடு இந்த லிஸ்ட்லேயே வரல. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, ரொம்ப சங்கடமாக இருக்குது. காக்னிசன்ட் நேம்ட் அ மேஜர் லீக் கிரிக்கெட் டைட்டில் பார்ட்னர். அவங்க என்ன வேணால் பண்ணலாம் இனிமேல்லாம். ஸோ வந்து வேறு என்ன நியூஸ் இருக்குது. ஷரத் பீட்ஸ் WR22 to make quarters. Sharath became the first Indian paddler to reach the quarterfinals of the WTT Singapore Smash, one of the most prestigious tournament. The 41-year-old defeated the world number 22 Omar Asar. பரவாயில்ல, இப்படி ஒருத்தர் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அதிகமாக சிந்துவை பற்றின நியூஸ் வரல. IAS ஆஃபீஸர் கியானேஷ் குமார் சுகிபேர் சந்து நேம்ட சிசிஸ் எலெக்ஷன் கமிஷனர்லாம் அறிவிச்சிட்டாங்க. மோடி கவர்மெண்ட் brought in CAA, it will never be replaced அப்படின்றார் ஷா. ஸோ கேமிங் ஃபியூச்சர்னு போட்டிருக்காங்க. கிரேட் கேம்ப்ளர் ஹூ பிளேஸ்ட் 1394 crore பால் பெட்டு. அட பாவி, எந்தெந்த ஊரில் எவன் ஜெயிப்பான் என்ன நடக்குங்கிறதே பெட்டாக வச்சுருக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பெரிய விஷயம் நடக்குது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் நியூஸ். நீ கோயம்புத்தூர் டைம்ஸோ இல்லை. ஸோ ஹேவ் ஃபன். திருப்பி நாளைக்கு சந்திக்கலாம். பை பாய் மக்களே, பாய், சி யூ, டாடா, பை பாய்.